அன்பு பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பி குருஸ் தமிழுக்காக கார்த்திக். கார்த்திக் சார் வணக்கம். கார்த்திக் ஜி வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்க்கா. கார்த்திக் ஜி, ஊடகங்கள்ல எங்க தெரிஞ்சால் எங்க ஓபன் பண்ணாலும் தேர்தல் பரப்புரையா இருக்கு. ஒரே வார்த்தை போர் தடிமனா இருக்கு. தொடர்ந்து அதிகாரிகள் இடமாற்றத்தை பார்த்தோம், ஐஜி இடமாற்றத்தை பார்த்தோம், கமிஷனர் இடமாற்றத்தை பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய இடமாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் நேரத்துல ஒரு விஷயம் சத்தமே இல்லாம சைலண்டா போன மாதிரி இருக்கு ஜி. கவனிச்சிங்களா? எதை சொல்றேன்னு புரியுதா? ஆமா ஜி. ஒரு காங்கிரஸின் அகில அளவுல பதவி வகிச்சிருக்காங்க. இப்ப தமிழகத்துல இருக்காங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் பெற்றவங்க ஹசீனா சையத்ங்கிறவங்க. அப்படியே கதறி இருக்காங்க, ஒரு ஸ்டேஜ்ல அழுது இருக்காங்க. இங்க எங்கேயுமே இது பேசு பொருள் ஆகல. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, சர்ப்ரைஸா இருக்கு. எப்படி இதை மூடி மறைக்க முடியும்னே தெரியல. இவ்வளவு பட்ட வருத்தமாக அவங்க என்ன சொல்றாங்க, சிறுபான்மையினருக்கு இவங்கதான் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நேரத்துல அவங்க ஒரு குற்றச்சாட்டே வைக்கிறாங்க. ரொம்ப டீப்பா பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். தமிழ் பேசும் சிறுபான்மையினருக்கு வாக்குகளை கொடுத்த தொகுதிகளை அலாட் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கவனிச்சீங்களா? அதோட இன்சைட் சொல்லுங்களேன். அதுதான் நீங்க சொல்ற மாதிரி தமிழக ஊடகங்கள் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த பேர் வச்சது நம்ம ஆர்.எஸ். பாரதி அவர்கள் தான். அந்த மாதிரிதான் ஊடகங்கள் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு இவங்களே ஆமாங்கிற மாதிரிதான் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் அவங்க மறைக்கிறாங்க. நேஷனல் லெவல்ல பட் இது பெருசா பேசப்பட்டிருக்கு. இன்னைக்கு எக்ஸ் தளத்துல அவங்க அந்த இமெயில் ஷேர் பண்ணது இன்னும் பெருசா பேசும்போது அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி அவங்க மகளிர் அணி தலைவரா, தமிழ்நாட்டோட மகளிர் அணி தலைவரா இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இதே குற்றச்சாட்டு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜோதிமணி அவர்கள் வச்சிருந்தாங்க. நீங்க தேர்ந்தெடுத்த வேட்பாளர்கள் எல்லாம் கலந்து ஆலோசித்துலாம் எடுக்கல. ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் தான் தொகுதியை வாங்கியிருக்கீங்க. இதுல பெரிய ஒரு பண கையாடல் நடந்திருக்குன்னு பொது வெளியிலேயே எக்ஸ் தளத்துல ஜோதிமணி அவர்கள் சொன்னாங்க. அததான் இவங்க சொல்றாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜோதிமணி அவர்கள் தமிழக காங்கிரஸ் தலைவரை மட்டும் குற்றச்சாட்டு வச்சாரு. இது மாதிரி ஒருத்தர் மட்டும் லாபமா இருக்காரு, பேரு சொல்லாம ஒருத்தர் மட்டும் லாபம் பயனடைகிறாரு, ரொம்ப காசு மோசடி நடக்குதுன்னு. இவங்க ஓப்பனா இந்த மாதிரி காசு மல்லிகார்ஜுன கார்கே அவருமே வாங்கி, ஆனா இதுல நம்ப முடியாது என்னன்னா, ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரியாதான் இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிறது. ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரியாதான், வருத்தமா இருக்காமா. இதுதான் நம்மளால நம்ப முடியல. கார்கே அவர்கள் வெறும் செயல்படுற ஒரு பேருக்கு ஒப்புக்கு ஒரு தலைவர் தான். அது ஃபுல் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குங்கிறது பச்சை குழந்தைய கூட தெரியும். பட் ஆனா எங்க ராகுல் காந்தி அவர்கள் பெயர் கெட்ட போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க கார்கே அவர்கள் கூட இது மாதிரி காசு வாங்கி 85 வயசுல இருக்கிற இவர்கள் காசு வாங்கி இங்க இருக்கிற செல்வப்பந்தி அவர்கள் கொடுக்குற காசு வாங்கி அவர் கேட்கிற சீட்டை கொடுக்குறாரு. எனக்கு தமிழக பொறுப்பாளரா இருந்த திரு கிரீஷ் அவர்கள் போன் பண்ணி சொன்னாரு, அந்த மேலூர் தொகுதி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா தொகுதியும் அறிவிச்சிட்டாங்க, மேலூர் தொகுதி மட்டும் அறிவிக்காம இருந்தாங்க. இதே மாதிரிதான் போன எம்பி எலெக்ஷன்லயும் மயிலாடுதுறை தொகுதி அறிவிக்காம இருந்தாங்க, லாஸ்டா தான் அறிவிச்சாங்க. அதே மாதிரி இந்த சட்டமன்றத்துல அது மாதிரி இருக்கிறப்ப இந்த தொகுதி அவர் போன் பண்ணி, நீ பேப்பர்லாம் ரெடி பண்ணுமா, இந்த மேலூர் தொகுதி உனக்குதான் அப்படின்னு சொல்றப்பதான் நானும் நம்பி எல்லாம் ரெடி பண்ணேன். கடைசியில பார்த்தா வேற ஒருத்தருக்கு தந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதுல நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்களே, இது மாதிரி சிறுபான்மையருக்கு இவங்கதான் பாதுகாவலன், ஆனா தமிழ் சிறுபான்மை, அதாவது பொதுவா இங்க திராவிட கழகம், இந்த சமத்துவ நாயகன் சொல்ற விசிகா தலைவர் திருமாவளவன் எல்லாம் சொல்லுவாரு, பாகுபாடுங்கிறது ராசா அவரையும் முக்கியமா அதை சேர்த்துக்கணும், கனிமொழி அவர்களையும் சேர்த்துக்கணும். பாகுபாடுங்கிறது வெறும் இந்து மதத்துல மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்ல, கிறிஸ்துவத்திலையும் இஸ்லாத்திலையும் கிடையாது அவங்கதான் சொல்றாங்க. ஏங்க இஸ்லாத்துல அதாவது முஸ்லிம்ஸ்ல தமிழ் பேசுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க, உருது பேசுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு. அப்ப இது என்னது? இது பாகுபாடு கிடையாதா? இது பிரிவினை கிடையாதா? இங்க இந்து மதத்துல மட்டும் இருக்குன்னு சொல்றவங்க இந்த பாகுபாடை எதிர்த்து அவங்க கூட்டில இருக்கிற இந்த முற்போக்குவாதின்னு சொல்ற இவங்க எல்லாம் இதை பத்தி பேசுவாங்களா? இது ஒண்ணு. அவங்க இன்னொன்னு இதே மாதிரி குற்றச்சாட்டு வச்சுட்டு மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு தான் பிரதானமான குறிக்கோள், அதை நிறைவேற்றுவாங்கன்னு பார்த்தா இங்க பெண்கள் ரொம்ப புறக்கணிக்கப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு குற்றச்சாட்டை சொல்லிருக்காங்க. எந்த அமௌண்ட் எவ்வளவு அமௌண்ட் சொல்ல, ஆனா பெருசா கார்கே அவர்களே தமிழக காங்கிரஸ் தலைவர்கிட்ட காசு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூகம்பத்தை கிளப்பியிருக்காங்க. இதே ஜோதிமணி அவர்கள் இந்த வேட்பாளர் அறிவிச்சோன்னு சொன்ன பார்த்தோம்னா, தொகுதியில அவங்களும் யாரு சமத்துவம் பேசுற காங்கிரஸோட ஜோதிமணி அவர்கள் சொல்றாங்க, இங்க நீங்க பாத்தீங்கன்னா சில ஜாதிகள்
அங்க வந்து கவுண்டர்களே பிரிவு இருக்கு பாத்தீங்களா, அதுல சில பேருக்கு தான் கொடுத்துருக்கீங்க. இங்க நிறைய பேர் இருக்கிற கவுண்டர்களுக்கும் அருந்ததிய மக்களுக்கும் நீங்க கொடுக்கல, புறக்கணிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த எலெக்ஷன் இந்த வேட்பாளர் தேர்வானப்ப குற்றச்சாட்டு வச்சாங்க. இந்த கூட்டணி இதெல்லாம் பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கப்பதான் நம்ம மாணிக் தாக்கூர் அவர்கள், அவரு நம்ம தமிழகத்துல அந்த தேர்தலில் ஒரு பெரிய பொறுப்பாளரா இருந்தார். அவரு திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டாரு. இது மாதிரி எனக்கு வந்து ஒப்பு இல்ல, நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே எப்ப நடக்குது அப்படின்னா, கடந்த ஒரு வருஷமாவே ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு சொல்லிட்டு மாணிக் தாக்கூர் அவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி, ஜோதிமணி அவர்கள் எல்லாருமே தொடர்ந்து போராடிட்டே இருந்தாங்க. அப்ப என்ன சொல்லப்படுதுன்னா, விஜய் அவர்கள் வந்து ஒரு வாய்ப்பா காங்கிரஸுக்கு இருக்கும், அதனாலதான் இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு. பட் சத்தமே இல்லாம செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து ப. சிதம்பரத்தை அழைச்சு என்னென்ன நடக்கணுமோ அவருக்கு தேவையானது எல்லாமே அவரு செஞ்சுக்கிட்டாரு. இதுல இன்னும் நம்ம உன்னிப்பா பார்க்கணும் அப்படின்னா, இதே செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து இந்த தடவை டெல்லியில போயிட்டு அந்த வேட்பாளர்கள் தேர்வெல்லாம் முடிச்சுட்டு வெளில வரப்ப, நானே வந்து காங்கிரஸ் தலைமையிட்ட சொல்லிட்டேன், இது மாதிரி தயவு செஞ்சு இந்த தேர்தல் முடிச்ச உடனே ரிசைன் பண்ண வச்சிருங்க, நான் விலகிக்கிறேன் அந்த தலைவர் பதவியில இருந்து அப்படி சொல்லிட்டு அவரே பேட்டி கொடுத்திருக்காரு. அநேகமா அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி முழு காரணம் திமுக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியே இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் நம்ம பார்த்திருப்போம், அந்த கட்சியை அழிச்சு தான் பக்கம் இழுத்துக்கிறதுல திமுக பெரிய பெரிய பிஹெச்டி பண்ணவங்க. அதனாலதான் விசிகால பிரபலமா நம்ம பார்த்திருப்போம், பேச்சாளர் அப்படின்னு சொல்ற ஒருவருக்கு சீட்டு தரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்சிக்காரங்களே அவங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க. ஏன்னா அவர் வந்து விசிகா விட திமுகவுக்கு ரொம்ப ஆதரவாகவும் உடந்தையாகவும் இருக்கு, அதனாலதான் அவருக்கு தரப்படவில்லை. பேரே சொல்றேன், ஷானவாஸ் அவர்கள், அவர் வந்து திமுகவுக்கு ரொம்ப ஆதரவா இருக்கனால்தான் அவர் பேர் தரப்படவில்லை, அவருக்கு வந்து வாய்ப்பு தரப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த திமுக தான் செல்வ பெருந்தை அவர்கள் மூலமா தனக்கு தேவையான எவ்வளவு சீட்டு தரணுமோ அதை எல்லாம் இவங்க கேட்டது எல்லாமே 40 கிட்ட, பட் 28 முடிச்சு எந்தெந்த தொகுதி வெற்றி வாய்வு கோயம்புத்தூர்ல நிறைய கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி வந்து திமுகவிலே ஜெயிக்க முடியாது, அங்க காங்கிரஸ் எப்படி வெற்றி பெறும்னே தெரியல. 2 தொகுதி கொடுத்திருக்காங்க, சிங்காநல்லூரும் கொடுத்திருக்காங்க, கிணத்து கடவும் கொடுத்திருக்காங்க. இந்த 2 தொகுதியும் யார் அதிகமா எதிர்பார்த்தாங்கிறது நமக்கே நல்லா தெரியும். இதெல்லாம் அவங்க வந்து எதெல்லாம் அவங்களுக்கு டஃப்பா இருக்கோ அதெல்லாம் வந்து காங்கிரஸ்க்கு கொடுத்துட்டாங்க. இது தெரிஞ்சுதான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இன்னும் பிரச்சாரத்துக்கு, தமிழக பிரச்சாரத்துக்கு வரவே மாட்டேங்கிறார். கோயம்புத்தூர் வராரு, பாண்டிச்சேரி வராரு, பட் இங்க வந்து பிரதர், அதாவது யாரு ஃபர்ஸ்ட் ராகுல் காந்திய பிஎம்னு அறிவிச்சவர் யாருன்னா இதே நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அப்படி அறிவிச்சவருக்கு ஆதரவா இங்க வந்து எந்த ஒரு பிரச்சாரமும் பண்ணவே இல்லை. கேரளால பயங்கரமா சுற்றுப்பயணம், பாண்டிச்சேரியில பயங்கரமா சுற்றுப்பயணம், பட் இங்க வராதது காரணமே இதுதான். திமுக கையில இப்ப தமிழக காங்கிரஸ் இருக்கு. அதனாலதான் ஜோதிமணி அவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர் அவர்கள்லாம் ரொம்ப நாளா குற்றச்சாட்டு வச்சிட்டு இருந்தாங்க. அதை இன்னும் வலுப்பெற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸோட முன்னாள் மகளிர் அணியோட தலைவி இப்ப குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஒரு படி இல்லங்க, தமிழக காங்கிரஸ் தலைவர் மட்டும் காசு வாங்கல, மோசடி பண்ணல, அகில இந்திய தலைவரே வந்து காசு வாங்கியிருக்காரு மல்லிகார்ஜுனக்காக, 85 வயசு அவரே இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா போட்டு உடச்சிட்டாங்க. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, அவர் ஒரு இடத்துல ஒரு சீக்வன்ஸ் சொல்றாரு, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இந்த மேலூர் தொகுதியில நீங்க தேர்ந்தெடுத்தவருக்கு எதிர்ப்பா, அதாவது ஒரு தனி தொகுதிக்கு இருக்கிறவரை பொது தொகுதியில நிக்க வைக்கிறீங்க, அது கூட ஒரு புரட்சின்னு நாங்க வரவேற்கிறோம். அதே நேரத்துல இந்த தொகுதியில 4 இடத்துல எனக்காக திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் மேல பிரியங்கா காந்தி கிட்ட பேசுறாங்க நைட்டு 12:30 மணிக்கு அப்படின்னு ஒரு சீக்ரெட்டை சொல்றாங்க. அப்போ இன்சைடாவே தமிழக அதாவது காங்கிரஸ்ல தமிழ் மாநில தலைவர் இருக்காரு இல்லைங்களா, திரு கு. செல்வ பெருந்தகை, அவருக்கும் கார்த்திக் சிதம்பரம் இவங்களுக்குமே ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு அப்படிங்கறது நம்ம இது மூலமா நல்லா தெரிஞ்சுக்க முடியுது, இந்த அவங்க கொடுத்த அந்த இன்சைட்ஸ் மூலமா. செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காங்கிரஸ் ஆட்கள் எல்லாருக்குமே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கிறது தான். பாஜக பார்த்துருப்போம், சும்மா ஒரு சலசலப்பு வந்தா நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு மீடியால பிரிச்சு மேஞ்சிருப்பாங்க. அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக சீனியர்கள், வானதி அவர்களுக்கு எதிராக அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரம் பெரிய டிபேட் ஆக்கி பெருசா ஆகியிருப்பாங்க. ஆனா இங்க ஒரு தலைவர், தமிழக காங்கிரஸோட தலைவர் மேல
மகளிர் அணி தலைவர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, எம்பி வைக்கிறாங்க. இதே 2 எம்பி செல்வப்பன் இவரு ஜோதிமணியா இருக்கட்டும், 2 பேரும் 2 எம்பி குற்றச்சாட்டு வச்சு நீங்க சொல்ற மாதிரி இங்க ஒரு டிபேட்டும் இல்ல. இங்க வந்து மக்கள்கிட்ட வந்து மீடியாக்கு என்ன கொண்டு போறாங்கன்னா, இங்க எந்த இதுவும் இல்ல, அவங்க எல்லாமே வந்து ஒரு க்ளோஸ்ட் இதுவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க. பட் இது எல்லாமே காங்கிரஸுக்கு பெரிய சர்க்கிள் உண்டாக்கும். ஏன்னா நம்ம பார்த்திருப்போம், திருச்சியில இருக்கிற நம்ம நேரு அவர்கள் அடிக்கடி சொல்வார், நமக்கு ஏங்க முதுகுக்கு பின்னாடி ஒரு சுமை இந்த காங்கிரஸ், அதை கழட்டி விழுங்க, அந்த தொகுதியில நம்ம தொகுதியை திமுக நிக்க வச்சா இன்னும் நம்ம பெரிய வெற்றி பெறலாம். எப்ப பார்த்தாலும் ஒரு சுமையை ஏன் காங்கிரஸ், ஏன்னா வெளிப்படையா பேசுறவரு. அப்படி இருந்தும் இவங்கதான் இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் சொல்லும், அதிமுகவையும் பாஜகவையும் வந்து ஜெல் ஆகாத கூட்டணி, அவங்கதான் வந்து ஒரு அதிகாரத்துக்கும் ஒரு இதுக்கும் அடிபணிந்து போற கூட்டணின்னு யார் இவங்க தான் சொல்றாங்க. பட் இப்ப பெரிய மக்களுக்கு தெரிய வர்றது என்னன்னா, இவங்கதான் எந்த ஜெல்லும் ஆகாம ஒரு ராகுல் காந்தி அவர்கள் போன பிறந்தநாள் தேர்தலுக்கு அப்படி விஷ் பண்ணவர் இந்த பிரதர் அவ்வளவுதான் முடிச்சிட்டாரு. வேற எந்த விஷயம், அந்த ட்வீட்டே போதும். பெரிய தேர்தல்ல, முக்கியமான தேர்தல், வெஸ்ட் பெங்கால்ல ஆளே இல்லை காங்கிரஸ், அங்க அவங்களுக்கான பிளேவே கிடையாது. கேரளா, பாண்டிச்சேரியும் இங்கேயும் தான். அசாம்ல ஓகே இருக்கலாம், பட் பெரிய கிரவுண்டா இருக்கிற தமிழகத்திலேயே ராகுல் காந்தி அவர்கள் வரலன்னா எந்த அளவுக்கு திமுகவும் காங்கிரஸ்ல பெரிய ஒரு மோதல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு வெளிச்சமா தெரியுது. இந்த கூட்டணி அநேகமாக 26 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே 29க்கு இருக்காது அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் அரசியல் விமர்சகர்களுக்கு எழுதுதா? ஆமா, அதை பார்த்தாலே தெரியுது கார்த்திக் ஜி. நிறைய விஷயத்துல இன்னொரு இடத்துல கூட சொல்றாங்க, உங்களுக்கு தெரியுது ராகுல்ஜி இங்க வந்து மாநில தலைவர் என்ன தப்பு பண்றாருன்னு, நீங்க கூப்பிட்டு மட்டும் வெறுன கோச்சுக்கிறீங்க ஒரு, ஆனா அவங்களுக்கான தண்டனையை கொடுக்க மறுக்கிறீங்க. கண்டிக்கிறனால என்ன ப்ராப்ளம், என்ன நன்மை நடக்க போகுது, அவங்கள வந்து நீங்க தண்டிக்க வேணாமா அப்படிங்கிற கேள்வியுமே அவங்க மகளிர் அணி தலைவி வந்து வைத்ததை வந்து நம்ம பார்க்க முடியுது. இது எல்லாமே ராகுலுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறதா தான் இருக்கு, ஏன்னா இவங்க பேசுறத பொறுத்து. ஆனா இது தெரியுமா அப்படிங்கறதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. தொடர்ந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே இவரே பதவி விலகுறேன்ட்டாரு. இவர் விலகினாலும் விலகாட்டியுமே தமிழகத்துக்கு காங்கிரசினுடைய தலைவர் மாற்றப்படுவார் அப்படிங்கிற ரீதியில இதை பார்க்கலாமா கார்த்திக் ஜி? இல்ல, கண்டிப்பா அவரே வாய்ப்பட வந்து வெளியில சொல்றாருன்னா கண்டிப்பா அங்க மேல் இடத்துலயே சொல்லியிருப்பாங்க, இதான் உங்களோட லாஸ்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லாம இவரே வந்து சொல்ல மாட்டாரு. ஏன்னா முன்னாடியே முன்னெச்சரிக்கை இவரே வந்து சொல்லிக்கிறாரு, இல்லங்க நான் அன்னைக்கு கேட்டுட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் நீக்கினாங்கன்னா இவங்க சொன்ன குற்றச்சாட்டு உண்மையா இல்ல, ஏன் நீக்கினாருல அப்படின்னு சொல்லிட்டு இவர் முன்னாடியே முன்னெச்சரிக்கையா கிளவர் பிளே பண்ணிக்கிறாராமா. அதனால நீங்க சொல்ற மாதிரி ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரியாம இருக்குமான்னா வாய்ப்பே கிடையாது. தலைவர்னு பார்த்தா கண்டிப்பா ராகுல் காந்தி அவர்கள் தான். ரப்பர் ஸ்டாம்பா திரு கார்கே அவர்கள் இருக்காரு. இது தெரியாமையோ இல்லாமலாம் இல்ல. இதுல சந்தோஷப்படணும். இங்க இப்ப குற்றச்சாட்டு வச்சுட்டாங்கல்ல ஹசீனா சையத் அவர்கள். ஏன்னா இதே குற்றச்சாட்டு கேரளால நம்ம பார்த்திருப்போம். ஒரு காங்கிரஸ் பெண் நிர்வாகி வந்து குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க, இது மாதிரி ஒரு காங்கிரஸ் தலைவர் வந்து எங்க மேல ஒரு பாலியல் சீண்டல் குற்றச்சாட்டு வச்சதுக்கு அவங்களும் நீக்கிட்டாங்க. யார அந்த குற்றச்சாட்டு வச்ச அந்த காங்கிரஸ் தலைவரை நீக்கல, யாரு குற்றச்சாட்டு பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பெண் நிர்வாகிய நீக்கிறதா அந்த காங்கிரஸ். சோ அதனாலதான் இவங்களே முன்னெச்சரிக்கையா என்ன பண்ணிட்டாங்கல்ல, இமெயில் அனுப்பிச்சிட்டு கையில அதை பிரிண்ட் அவுட்டே எடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த இமெயில் தான் இங்க பெருசா பேச வேண்டிய விஷயம். அவங்க சொல்லியிருக்கிறது இப்ப அகில இந்திய இதுல இருக்கிற அந்த காங்கிரஸ் மகளிர் அணி தலைவருக்கு அந்த இமெயில் தான் பெரிய பேசப்பட வேண்டிய விஷயம். பட் இங்க ஊடகங்கள்லாம் மறைச்சு இது பண்றாங்க. அந்த இமெயில நம்ம சொல்லவும் முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பர்சனல் அட்டாக் கேசி வேணுகோபாலையும் மகளிர் அணி அகில இந்திய காங்கிரஸ் மகளிர் அணி தலைவியும் வந்து பர்சனல் அட்டாக்கே அவங்க பேசியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் அவங்க வந்து சொல்றது. அந்த பர்சனல் அட்டாக் தாண்டி அவங்க சொல்ற விஷயம் வந்து ரொம்பவே பெருசு. அந்த இமெயில் மட்டும் நான் படிச்சிருங்க. And mind you, you have no rights to humiliate me. You are living in our membership money. Thus, this party have guts to audit AIMC account, which you are spending on your luxury, and is it accountable? One of the main reason for my resignation is your harassment. So mind your job and shut up, or you will have to take an FIR on you like your KC and Co for
illegitimate account transaction for membership fraudulence for which I have legal proof. You have jumped from Aam Aadmi Party to ruin Congress. Mind you and stay quiet else I will fix you. இப்ப இவங்க அந்த பர்சனலா அவங்க வந்து சொன்னாலும் குற்றச்சாட்டை தாண்டி இதுல அந்த எப்படி இங்க இவங்க சொல்றாங்களே ஜோதிமணி அவர்கள்லாம் வந்து காசு பயங்கரமா இதாகுன்னு இதே குற்றச்சாட்டை தான் இப்ப இவங்க ரிசைன் பண்ண ஹசீனாவும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா நம்ம மெம்பர்ஷிப் காசுலாம் நீங்க அங்க வந்து நல்லா லக்ஸுரியா வாழ்றீங்க, அதுல பெரிய மோசடி நடந்துகிட்டு இருக்கு. கேசி வேணுகோபால் அவர்கள் ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரியா இருக்காரு. அவரு இது மூலியமா என்னென்னலாம் தில்லாலங்கடி வேலை பார்த்தாருங்கிற முழு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. ஏதாவது பண்ணீங்கன்னா எஃப்ஐஆர் போட வேண்டிய வரும், அது நான் வெளியில வரும்னு சொல்லிட்டு ஓப்பனா அவங்க இமெயில் அனுப்பிச்சுட்டு அத பொது வெளியில தன் எக்ஸ் தளத்திலயும் அவங்க வெளியிட்டு இருக்காங்க. இதே நம்ம கொஞ்சம் முன்னாடி யோசிச்சு பார்த்தோம்னா இதே ஃப்ராட்லன்ஸ் யங் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையை நடத்தி அந்த முறைகேடுல தான் பெயில்ல இருக்காங்க. யாருன்னா சோனியா காந்தி அவர்களும் நம்ம ராகுல் காந்தி அவர்களும். இதே மோசடி, பண மோசடி, அதுவும் யாருன்னா காங்கிரஸோட தொண்டர்கள் அவங்க போட்ட காசுல நடத்துற அந்த பத்திரிகை மோசடியில தான் பெயில இருக்காங்க. இதே குற்றச்சாட்டு இவங்க வச்சிருக்காங்க. காங்கிரஸ் தொண்டர்கள் அடிமட்ட தொண்டன் கொடுக்குற காசு நீங்க நல்லா லக்ஸுரியா வாழ்றீங்க, மோசடி நடைபெற்று அதுக்கான ஆதாரம் இருக்குன்னு அடுத்த ஒரு முக்கியமான பூகம்பத்தையும் அவங்க எழுப்பியிருக்காங்க. என்ன உண்மை இதுக்கு என்னென்னதெல்லாம் இன்னும் வெளியில வரப்போகுது அப்படிங்கறது நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ரொம்ப நன்றி கார்த்திக் ஜி. ஆக்சுவலா இது வந்து யாருமே பேசலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து எனக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. ஏதாவது ஒண்ணு செய்யணும், அதை வந்து கரெக்டா மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகணும், உண்மையா கரெக்டா சொல்லணும் அப்படிங்கிற நேரத்துல நீங்க அழகா இந்த லெட்டரை வந்து டீகோட் பண்ணது, குறிப்பா என்ன சொல்லணுமோ என்ன சொல்லியிருக்காங்களோ பர்சனல் அட்டாக்கை தாண்டி தனிப்பட்ட முறையை தாண்டி பொதுவெளியில் எதை பகிர வேண்டுமோ அதை பகிர்ந்ததோடு மட்டுமல்லாமல் இவங்க சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள்னு சொல்றோம், வளர்ந்த இந்தியான்னு சொல்லணும். டெக்னாலஜிக்கலி டெவலப்மெண்ட் இப்ப இருந்தாலும் சுதந்திரத்துக்கு முன்னாடியே இவங்க ஊழலை ஸ்டார்ட் பண்ணி இன்னி வரைக்கும் அந்த ஊழலை தொடர்றாங்க அப்படிங்கறதுதான் ரொம்ப ஆச்சரியத்தக்க விஷயமா இருக்கு. இருந்தாலும் நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றிக்கா, ரொம்ப நன்றி.